எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. செஸ்ரோலன்ஸ் ரிங்கை வந்து சொல்கிறாரு, ஓ ட்ரூ, நீ வந்ததை நான் பார்க்கவே இல்லைப்பா, மன்னிச்சுக்க. ட்ரூ அப்படி சிரிக்கிறாரு. சத்தியமாக ஒன்றும் பார்க்கலப்பா, எனக்கு தெரியும் சார் இந்த மாதிரி தான் நீ ரொம்ப ஃபன்னியாக பேசுவேன்னு. ஆனால் உன்னுடைய இந்த மாதிரியான கோமாளித்தனமான பேச்சுக்கு இங்கே இருக்கிற ரசிகர்கள் மட்டுமே ஆதரிப்பாங்களே தவிர்த்து எனக்கு பிடிக்கல. ஓ, கோமாளி ரசிகர்களா? அப்போ நான் கோமாளி ரசிகர்னு சொல்கிறியா? சரிப்பா, நானே ஒத்துக்கிறேன். கோமாளி ரசிகராகிய நான், என் பேர் செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ். போதுமா போதுமா ட்ரூ? இதுக்கு மேலே ஏதாவது வேணுமா என்ன? செத், நீ முதல்ல ஸ்டோரி லைன் நமக்குள்ளே போயிட்டு இருக்குது, அதை கொஞ்சம் கான்செப்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சும்மா நீ கோடிக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ராக்கை பற்றி போகிறேன், ஸ்மாக்டவுனுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது நீ ஒரு சிறந்த சாம்பியன் இல்லை அப்படிங்கிறத காட்டுது. எந்த வகையில் நான் சிறந்த சாம்பியன் இல்லைன்னு சொல்கிறேன் ட்ரூ? உன்கிட்ட 3 தடவை டைட்டில் டிஃபெண்ட் பண்ணி தக்க வச்சுக்கிட்டேனே, அதை மறந்துட்டு சொல்கிறியா? இல்லாட்டா ஒரு சாம்பியன்ஷிப்பை இந்த அளவுக்கு டைட்டில் ரேஜ் நான் டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்கிறேனே, இதை பார்த்து பொறாமப்பட்டு சொல்கிறியா? ட்ரூ, நீ எதை பற்றி சொல்கிற? உனக்கு தெரியுமே சேத், நான் ரசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணேன். அந்த சாம்பியன்ஷிப் மூமெண்ட் ரசல்மேனியாவில் அது மீண்டும் வரதுக்காக தான் நான் இந்த வருஷம் ரசல்மேனியாவில் போராடுறேன்னு. அதெல்லாம் மறந்துட்டியா? இந்த வருஷம் ரசல்மேனியாவில் கண்டிப்பாக ரசிகர்கள் மத்தியில் நான் சாம்பியன்ஷிப்பை வென்று எல்லார் மத்தியிலையும் காட்ட தான் போகிறேன். ஓ, நீ அப்படி வாரியா? இப்போ தான் புரியுது ட்ரூ. நீங்கள் ரசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணலை, அதுவும் ரசிகர்கள் மத்தியில். எப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்ட், ரசல்மேனியாவில் 36 கரெக்ட். அந்த ரசல்மேனியாவில் நீ சாம்பியன்ஷிப்பை வெல்லும்போது ஒரு ஆடியன்ஸ் கூட இல்லைல்ல, உன்னை சுற்றி எம்டி அரினாவாக தானே இருந்தது. ரசிகர்களே இல்லாத இடத்துல சாம்பியன் ஆனல. ஓ நோ ட்ரூ, உன்கிட்ட ஒரு சுகமான விஷயம் சொல்லட்டா? இந்த வருஷம் கூட அதுதான் நடக்க போகுது. ஆனால் நீ இந்த தடவை ரசிகர்கள் இருக்கிற இடத்துல சண்டை போட போகிற என் கூட டைட்டிலுக்காக. கடந்த 4 வருஷமாக நீ சாம்பியன்ஷிப்புக்காக மோதியும் எந்த லெவலில் இருந்த அப்படிங்கிறத மறந்துடாத. நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி ரசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண உண்மைதான். ஆனால் அப்போ ஆடியன்ஸ் இல்லை, இப்போ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் நீ அந்த லெவலில் தான் இருக்கிறியா? இல்லையே. அதனால் ரசல்மேனியாவில் என்கிட்ட டைட்டில் மேட்ச்சில் தோக்க தான் போகிற ட்ரூ. சொல்லதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால்